படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. என்டர்டெய்னிங், காமெடி எல்லாமே நல்லா இருந்தது. பாட்டு ஒரு 2 hours வந்து நல்ல என்டர்டெய்னிங்காக பண்ணலாம், பார்க்கலாம். லைக் எவ்ரி சீனில் ஒரு காமெடி இருக்கும், ஏதாவது வந்து சிரிப்பு வர மாதிரி இருக்கும். நல்லா இருக்குது. அப்புறம் ஈவன் ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. அதான் எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு காமெடி ஜானர் வந்து நல்லா இருக்காங்க. இல்லை காமெடி ஃபுல்லி காமெடி தான். காமெடி பேக்டு படம் தான். கிளைமேக்ஸ் வந்துட்டு நார்மல் ஒரு பேய் பிடிச்ச ஆள் அந்த மாதிரி தான். இது படம் டாப்பிக்கே அதுதான். ஆனால் எல்லாமே ஒரு காமெடி மிக்ஸில் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சாங்ஸு அதோட என்ன சொல்கிறது, அதோட தாள ரிதம் எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு ரெண்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் பிடிச்சது. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி, ஏன்னா ஐ திங்க் ஃப்ரம் த பிகினிங் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. நல்லா இருக்கும், எல்லாரும் பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா இருக்கு. என்னங்க இருந்ததுங்க, காமெடியாக இருந்தது. யாருங்க அவங்க? ஹீரோயின் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் படம்னு சொல்லாத அளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அது ஒரு கேரக்டர் நேம், அவ்வளோதான். ரஜினின்ற பேர் யார் வேணாலும் வைக்கலாம் இல்லைங்களா? அது கேரக்டர் பேர் தானே, அது ஒரு சம்மந்தமாக இல்லைங்க. என்னங்க சூப்பர் ஸ்டார், அவரால் எப்படிங்க அஃபெக்ட் பண்ண முடியாது? அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்களே, அவர் கேரக்டரோட பேர் அது, அவ்வளோதான். காமெடியாங்க சார், எல்லோரும் குடும்பமே வரலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் தாங்க பிடிச்சிருக்கு. மியூசிக் சூப்பராக இருக்குது, சாங் சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க 2 பழைய படங்கள் நிறைய வருகை இருக்குது. இப்போ இருக்க படங்கள் எப்படி இருக்குது? ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப மூவி பார்க்குற ஆள் கிடையாது நான். ஏன்னா இது எதுவுமே நான் பார்த்தது இல்லை. எல்லாமே ஆக்சுவலி லாஜிக்காக என்ன எப்படி சொல்கிறது, ரீசெண்டாக இருந்தால் யாருமே அது பார்ப்பாங்க. அவ்வளோதான். படம் நல்லா தாங்க. கருத்துலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு ஜோக்ஸ் தாங்க. நோ லாஜிக் ஜோக்ஸ். கவலையை மறந்து இந்த காலத்தில் வந்து நம்ம கவலையை மறந்து கொஞ்சம் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வரையும் ஜோக்காகவே போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கதை வந்தது. பட் நல்லா இருந்தது. காமெடியாக தான் இருந்தது. சீரியஸ்லாம் எங்கேயுமே இல்லை, ஜோக்ஸ் தான். நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் மூவின்லாம் சொல்ல முடியாது, நல்லாவே இருந்தது. ஃபைன். எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எல்லாம் பார்க்கலாம். மெயினாக எனக்கு பிடிச்சது வந்து அந்த திருடன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஜோக்காக இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் நைட்டில் வராங்களா அந்த கப்பல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் நல்லா அருமையாக இருக்குது. படம் ஒரு எளிமையான கதையாக இருந்தாலும் அதை வந்து முழுக்க காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. இது டைரக்டர் வந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. இதில் நடிச்சிருக்க கதாபாத்திரங்களில் எல்லாருமே வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்பெஷல் கூல் சுரேஷ், நம்ம இவர் மொட்டை ராஜேந்திரன் இது பண்ணியிருக்காங்க. மொட்டை ராஜேந்திர கதாபாத்திரம் காமெடி வந்து பேய் ஓட்டுற மாதிரி காட்சிகள் அமைத்து இருந்தாலும் அது ஒரு வித்தியாசமாக வழக்கமாக வரும் படத்தில் இல்லாமல் இது ஒரு வித்தியாசமாக ஒரு இசை மூலயமா ஒரு காமெடியாக இது பண்ணியிருக்காங்க. அவங்க கூட வந்து ஒரு ஆங்கிலோ இண்டியனை நடிக்க வச்சு இன்னும் நல்லா சிறப்பாக கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபு முழுக்க காமெடியாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் அதை விட சிறப்பு காமெடியாகவும் இருக்குது. இதில் காமெடிக்கு அந்த படத்தில் இருக்கிற சஸ்பென்ஸ் கேரக்டர் வந்து ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு இது சஸ்பென்ஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து காமிக்கும் போது ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கும் முழுக்க காமெடியாக இருக்குது. பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ரசித்து பார்க்குற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் காமெடி படங்களை விட இந்த படம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் நல்லா சிறப்பாகவும் இருக்குது. பார்க்குறவங்க சின்ன
குழந்தைங்க முறை பெரியவங்க வர வயிறு கொடுங்க சிரித்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லா அருமையாக இது பண்ணியிருக்காங்க. நல்ல சாங்ஸ் வந்து ஆவரேஜ் இதுவாக இருந்தாலும் அதில் ஒரு பேய் சாங்ஸ் ஒன்று இது பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் பண்ணுற இது அந்த சாங்ஸ் வந்து நல்லா அருமையாக வந்திருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா சிறப்பாக வந்திருப்பாங்க. ஃபேமிலியோடு பார்க்கலாம் கண்டிப்பாக. சூப்பராக இருந்துச்சுங்கண்ணா. படத்தில் இந்த பேய் பற்றி சொல்ல வராங்க. படம்லாம் நல்லா காமெடியாக போகுது, எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. அவர் டான்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மெதுவாக தான் போகுது, செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராக போகுது. எல்லாருமே பார்க்கலாம், நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு, எல்லாரும் வந்து பாருங்க. ஸோ மியூசிக்லாம் நல்லா இருக்கு, பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது நான் காமெடி ஜானர்ன்றது வரல, பட் ரெண்டுமே சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. புரியல. படம் சூப்பராக